தனிமை. தனிமை என்பது மிக சிறந்த மருந்து ஒவ்வொரு மனிதர்களுக்குமே. அந்த தனிமையை நம்மளா விரும்பி ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது இனிமையாக இருக்கும். அதே வேற யாராவது நமக்கு அந்த தனிமையை கொடுத்தாருன்னு சொன்னால் அது நமக்கு வலியாக இருக்கும். ஸோ தனிமையும் 2 விதம் இருக்குது. ஒன்று நம்மளா எடுத்துக்கொள்கிற தனிமை, அது நமக்கு இனிமையை கொடுக்கும். இன்னொரு தனிமை மற்றவர்கள் நமக்கு கொடுக்குற தனிமை, நம்மளை வெறுத்து ஒதுக்கி உதாசீனப்படுத்தி நம்மளை தனிமைப்படுத்துவது ஒரு தனிமை. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி தனிமை ஓகே, எல்லாருமே அதை விரும்புகிறதா இருக்குது. சில நேரங்களில் அதை விரும்புவார்கள். ஆனால் 2வது கேட்டகரி தனிமையை எந்த மனிதனுமே விரும்புவது கிடையாது. யாரும் என்னை தனிமைப்படுத்தக்கூடாது, என்னை யாரும் வெறுக்கக்கூடாது, யாரும் என்னை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் நிறைய பேர் நினைப்பாங்க. சில நேரங்களில் அந்த தனிமை நமக்கு வலியை கொடுத்துருக்கும். ஸோ நமக்கு மற்றவர்கள் கொடுத்த தனிமை எப்படி வலியை கொடுத்துச்சுதோ அதே போல் தான் நாம் மற்றவர்களுக்கு தனிமையை கொடுக்கும்போது வலியை கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு யாரையுமே நீங்கள் காயப்படுத்தாமல், தனிமைப்படுத்தாமல், உதாசீனப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வலிச்ச மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும். ஸோ தனிமை என்பது அவங்கவுங்க விரும்பி ஏற்றுக்கொண்டால் அது ஹாப்பி. அது விரும்பி ஏற்றுக்கொள்ளட்டும், சந்தோஷமாக இருங்க.